ஏற்கனவே விநாயகரை பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஒரு கவனத்தினால வந்து 25 வயது சொல்லி இலக்கில் சொல்லி ஒரு முறை பண்ணுங்க. ஏன்னா இடப்பகுதி எளிமை. ஒரு விவசாயி 15,000 20,000 போட்டு ஆட்டி பேர் 6,000 போதுமானதில்லை முடியும் முறை. ஏன்னா அரசுக்கு வந்து 2 வகை இருக்கு. ஒன்று கட்டுப்படுத்தணும், அதுக்கு இன்னைக்கு இருக்க போட முடியாது, அமைச்சரே சட்டசபையே சொல்றாரு. அப்போ பாதிப்படைகின்ற இழப்பு, ஏன்னா இழப்பீடு தொகையெல்லாம் பெரிய தொகை இல்லை சார். ஏன்னா ஒரு வாய்க்கேற்கு அமலாக போடுறது 200 கோடி ரூபா போடணும். மொத்தம் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து 6 மாதத்துக்கு 40 இல்லை அதை செய்யுங்கன்னு சொல்ல அந்த கொடுத்த ஒன்றுக்கு கூட இழப்பீடு போடணும். ஒன்றுல ஈரோட கொடுத்துருக்கோம் சார். சத்தியமன்ற விண்ணப்பத்தில் 2,00,000 கிழமைக்கு எடுத்தான்னு சொல்லி 31 கோடி ரூபா அதிகாரிக்கு கோடி சாராஜி போட்டு பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணா சமூக சுற்றம் வந்து யாராவது போட்டு இருக்காது. 2வது சார், தயவு செய்து வெடிமருந்து நிலவரத்தை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா இங்க மிகப்பெரிய பிரச்சனையா வந்து வெடிமருந்து பிரச்சனை முக்கியத்துவம். ஒண்ணு செக் பண்றது பெரிய நெருக்கடி கிடையாது. அரசாங்கத்துடைய வெடிமருந்து கோரிக்கை தான் கம்பெனிக்கு வந்து கம்பெனி வந்து குவாரி கொடுக்குறாங்க. ஒரு குவாரிக்கார மட்டும் 882 வெடிமருந்து எடுத்து கொடுத்து பயன்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட லாரிகள்லாம் பக்கத்துல இருந்து திருப்பு வரைக்கும் இருக்கும் 80 லாரிகள். இப்படி சட்டவாத வெடிமருந்து இப்போ நடக்குது. ஏன்னா இங்கேயே வெடிமருந்து வெடித்து செத்து நிகழ்வு நடக்குது. அதனால இதை கண்காணிப்பதற்கு வழிவகை இருக்கு. காசு பண்றது அது இன்னும் போய் வாங்குறாங்க, ஜிஎஸ்டி வாங்குறாங்க பாருங்க. நடைமுறையில் அது இல்லாமல் இருக்கு. இதற்கான பொறுப்புங்கிறது எஸ்ஐலிருந்து எஸ்பி வரைக்கும் இருக்கு, தாசில்தாரிலிருந்து கலெக்டர் வரைக்கும் இருக்கு, மத்திய அரசுடைய டிடிஎம்எஸ் இருக்கு. எனவே அந்த வெடிமருந்து வந்து கண்காணிச்சாலே சட்டவாத குவாரிகள் நலவரத்தை வந்து பெரிய அளவுக்கு கனிமணி கடத்தை வந்து நடந்து இருக்க முடியும். இன்னொரு நடராஜன் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை சார். ஒரு எளிமையான, ஏன்னா நாங்கள் பல இடத்துல பருவமான ஆட்கள் எல்லாமே இந்த கூட இருக்கிறோம். நடைமுறை நாங்கள் என்ன சொல்றோம்னா, நேரம் அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் அந்த டவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது வந்து என்ன போயிருக்காங்க, என்ன நடந்திருக்கு செக் பண்ணா முடிஞ்சது சார். சிசிடிவி வேண்டியது சார். டவர் வச்சா செக் பண்ண முடியுது. போன் எந்தெந்த போன் உள்ள வந்து ஏன்னா சென்னிமலை வந்து அப்படித்தான் கூலிப்படை வச்சு விட்டாங்க சார். நாங்களே வீடியோ எடுத்து கொடுத்தோம். முடியலன்னா ஒரு நேரம் நாங்கள் எஸ்பிடி கலெக்டர் இருக்கோம்னா அவர் போன பின்னாடி அவங்க லொகேஷன் வச்சு ஆக கொடுத்தாங்க. வெளிய வழி பல வழக்குகள் நடக்குது. ஆனா இது வந்து செய்யறதுக்கு வந்து ஊத்துக்குடி காவல் நிலையம் வந்து செய்யவே மறுக்கிறாங்க. டவர் லொகேஷன் வந்து பண்ணாலே அந்த முடிஞ்சு சார் அக்கிட்டோட பிடிச்ச முடியும். யார் புதுசாக வந்திருக்காங்க என்னன்னு அதெல்லாம் அழைச்சிட்டே போதும். அந்த டைமிங் இருக்கு, சம்பளம் அந்த டைமிங் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் சொல்லி தரோம் சார். ஏன்னா நாங்கள் ஒரு வழக்கைக்கு மேலே இருக்கிறதுனால நாங்கள் பல இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கலாம் சொல்றோம். தயவு செய்து போலீஸ் வந்து சட்டப்படி கொஞ்சம் வேலை செய்யணும். அது ஊத்துக்குடி காவல் நிலையம் சட்டத்துக்கு மதிக்காது. என்ன 2020 உதயகுமார் கல்குவாரி இருக்கு. கல்குவாரிக்குள்ள லாரி எத்தனை வந்தது என்ன பண்ணா அந்த கல்குவாரி செத்து போனவருடைய மனையை கொண்டு வந்து அடுத்த நாள் கல்குவாரி கொண்டு வந்து ரோட்ல வந்து எங்க புதுசா வந்து ரோட்ல வந்து வண்டி வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த அளவுக்கு சட்டவாதம் ஊத்துக்குடி காவல் நிலையம். தயவு செய்து அதை பண்ணி கொடுங்க. தொடர்ந்து மருத்துவம் பகுதியில் எல்லா பகுதிகளிலுமே கனிமக்கத்தில் தொடர்ந்து புகார் இருக்கு சார். தயவு செய்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், டிஎஸ்பி முதல் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்ஐ வரைக்கும் இருக்கிற கூட இந்த நிச்சயம் மாற்றி முதல் டீம் கொண்டு வரும். இந்த மண்ணை பாதுகாப்பு இதோட நாங்கள் போக முடியும். நாங்கள் என்னன்னா புகார் தான் கொடுக்க முடியும். போய் என்ன புகார் கொடுத்ததுக்காக போட்டுருவாங்க. போய் கொடுக்காம எங்களை அனுப்பி போட்டு போயிடுவோம். எத்தனை சாப்பிட்டா பதில் வரும். தயவு செய்து நாங்கள் பேசுவது நீங்கள் சம்பளத்தை வாங்கி கொடுத்து செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு எளிய முறையில் செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்லி தரோம். இதே மாதிரி இன்னொன்று கூட செய்யுங்க சார். ஒரு வண்டி போட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க. ஒரு வண்டிக்கு 1000 ரூபாய் இன்சென்டிவ் அதிகங்க சார். ஏன்னா ஒரு லாரி வந்து ஒரு பேர் எக்ஸ்ட்ரா போட்டு 20,000 ரூபாய் அபராதம் போடணும். கடத்தனா அதுக்கு தனி அபராதம் திருட்டு. நீங்க அதனால நீங்க ஒன்னே ஒன்று இங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர் வந்திருக்காங்க. 1000 ரூபாய் இந்த மாதிரி சட்டவாதம் மணிக்கு போடுற வண்டியை பற்றி எங்களுக்கு இண்டிமேட் கொடுங்க. எப்படி வந்து நமக்கு ஃப்ளைட் வந்து தங்கத்தை கணக்கு இண்டிமேட் கொடுத்தா 10% கொடுங்க. மாதிரி நீங்க அவ்வளோ இண்டிமேட் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் ஓராக வெட்டிடலாம் சார். இத்தனை அதிகாரி கீழே இத்தனை அதிகாரி போட்டுக்கொள்ள வேலை பண்ணல. சமூகத்தை ஏற்படுத்தும் பாதுகாப்பு முடியும். இன்னைக்கு வெயில் எவ்வளோ அடிச்சுட்டு மாற்ற மாசம் 12 நாள் வருது. 12 நாள் 15 நாள் பள்ளிக்கூடம் போகலான்னு காலேஜுக்கு போகிறாங்க. 11 மணிக்கு 3 மணி வரைக்கும் வெளியே வரலாம். நீங்களே அறிவிப்பு கொடுக்குறீங்க. எங்கே பார்த்தாலும் நிலா இருக்குது, லான்ஸ் பண்ணிட்டீங்க. தொடர்ச்சியாக இருக்குது. நாங்கள் பேசுவது எதிர்கால தலைமுறை
நீங்க பேப்பர்ல நீங்க கொடுக்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நான் எவ்வாறு அரசாங்கம் மதிச்சு நடத்துறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இருக்காங்க? நீங்க உத்தரவு போடுறீங்க, செய்யறதுக்கு இந்த அதிகாரிகளே இருக்குங்க. இங்க வர மருத்துவத்துல போன கூட்டம் சொன்னாங்க, நாங்க போன உடனே அந்த ரிப்போர்ட் தரணும். ஜெயபிரசாத் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன மருத்துவ பிடிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சார் பிரச்சனை வேலை பார்க்கறது? அரசாங்கத்தை வாங்கி செய்யணும் உங்க முன்னாடி வாக்குறுதியை கொடுத்து போட்டு போய் பார்த்துட்டு ரேடியோ சொன்னாரு, ரேடியோ பஞ்சாயத்து முன்னாடி சொன்னாங்க ஒரு செஞ்சு வாங்க. எத்தனை பேர் எதிர்ப்பு சொல்லுங்க. என்னம்மா ரிப்ளை கொடுக்கறதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கா? ஒரே டிஃபிகல்ட்டி தான் சார். அந்த கிறிஸ்தவ பழைய எம்எல்ஏ ஜெயலலிதா தாசில்தார் டிபேட் இருக்குது. இவங்க கொடுக்குறது சார். அப்ப யாருக்காக வேலை செய்யறாங்க? அப்புறம் பழைய எம்எல்ஏ பேசுறாங்க, மக்கள் வேலை செய்யறாங்க. நீங்க சொன்னீங்க அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நீங்க கொடுங்கம்மா. அவர் கொடுத்தாருன்னா அந்த மாதிரி கொடுங்க. இல்ல அதுதான் டிஸ்பியூட் இருக்கு, டிஃபிகல்ட்டி இருக்கு, நீங்க போய் சர்வே பண்ணி ஆளுநர் கொடுங்க. சார் இன்னொன்னு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் சொல்றாங்க 2017 ஒருத்தர் செல்லுங்கிறாங்க. 2024 கார்போர்டு வந்து அதுல ஒருத்தர் அதை வந்து எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலை பார்த்தா முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்கா அவருக்காக ஒரு மனுவுக்கு வந்து 1.5 வருஷமா நடக்கிறதா சொல்லுங்க. ஒரு அளவீடு 118 மீட்டர்ல கிரசர் மூடும் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட வீடுன்னு சொல்றதுக்கு 1.5 ஆண்டு ஏன் ஜெயராமகிருஷ்ணன் தான் அங்கீகரிக்கப்பட்ட வீடுல ஒரு பஞ்சாயத்து கொடுத்தது 2003. அந்த கிரசர் தொடர்ந்து 2018. என்ன சார் நடக்குதுங்க? ஒரு ஒரு உண்மையை வந்து அவங்க வாங்கணும்னா அதை விட பல்லடு பீடியா ஆஃபீஸ்ல ஆட்சியை போட்டாலும் சொல்றதெல்லாம் மனு கொடுத்தாலும் பண்றது இல்லைன்னா நீங்க 2 வருஷமா தொடர்ந்து நிறைய நடந்துட்டு இருக்கு சார். நீங்க ஒரே விஷயம் சார், வேலை செய்யாதீங்க ஒரு ஆக்சிடென்ட் சார் 17 கொடுங்க சார், 17 பீரியட் கொடுங்க சார். ஓரமா கொடுத்தீங்கன்னா வேலை செய்வாங்க சார். நீங்க பேப்பர்லயே அழைப்பு கொடுக்குறீங்க, அந்த அழைப்புலையும் செய்யறது இல்லை. நான் என்ன செய்யறேன் சார்? உங்களுக்கு தான் சொல்ல முடியும். நாங்கள் அதிகாரி போட்டோம்னா அதிகாரி பணி செய்யலாம் தடுத்தான்னு சொல்லி வருது. இங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லி நீங்க உத்தரவு கொடுக்கறதா நீங்க நடைமுறைப்படுத்தலைன்னா உத்தரவை நடைமுறைப்படுத்தாத பஞ்சாயத்து அதிகாரிகளோ அதே மாதிரி வருவாய்த்துறை அலுவலர்களோ மைன்ஸ் ஆபீசர் இருந்தால் நாங்கள் எப்படி சார் வேலை செய்யறோம்? ரிப்ளை கொடுக்க சொல்றோம். அதில் ரிப்ளை கொடுக்க மற்ற அஃபீஷியல்ஸும் கொடுக்குற பெட்டிஷன் ரிப்ளை கொடுங்க. கொடுத்து இல்லைன்னு கொடுக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க, அப்பீல் பண்ண போறாங்க. சார் கடைசியாக ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே கனிமவளத்துறை வருவாய் அலுவலர் வந்து ஒரு வண்டியை பிடிக்கிறது, வண்டியை பிடிச்சி அந்த வண்டியை வந்து விட்டு பிரச்சனையாகி எல்லாமே நடந்துருக்கு சார். இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி கிரிமினல் ஆக்ஷன் எதுவுமே இருக்கு. ஒரு நான் என்ன கேட்குறேன் சார், ஒரு வருவாய் அலுவலர் கனிம வளத்துறை வருவாய் அலுவலர் நம்பர் போட்டு வண்டியில மைன் சொல்லிட்டு வராங்க. மைன் மண் அந்த வர கனிமமும் இல்லைங்கள, வண்டியும் இல்லைங்க. வண்டியில் 2 வருஷம் நம்பர் போட்டு கிடையாது, பிடிச்சி நிறுத்தி இருக்காரு. இது நடந்து சம்பளம் நடந்து 1.5 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதன் மீது நடவடிக்கை இல்லை என்றால் போன பிப்ரவரி சார் 1 வருஷம் 13 மாசம் ஆச்சு. போன பிப்ரவரி நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னா எப்படி சார் அதிகாரி நேர்மையாக வேலை பார்க்கணும்? நேர்மையான அதிகாரி பாதுகாப்பு இல்லை, சட்டவிரோதமான செயல் இருந்தால் அதனால வழக்கு பதிவு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தா அதிகாரிகள் எப்படி நேர்மையாக வேலை பார்க்க முடியும்? கம்ப்ளைண்ட் நாங்களே கொடுத்துருக்கோம் சார். அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அவர் வந்து இப்போ டிடி ஆகிட்டார். அந்த ஏற்கனவே ஆணையம் இருந்தவர் இப்போ டிடி ஆகிட்டார், வழக்கில் இருந்தார். அப்போ அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, பேப்பர் நியூஸ் ஆகுது. இதுக்காக மினிஸ்ட்ரியுடைய பிஏவே மாற்றினீங்க அவனாசி. அப்போ இத்தனை சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா மினிஸ்ட்ரி பிஏ வந்து கூப்பிட்டு தான் அந்த வண்டி விட சொல்லி நடத்தினார். இவ்வளவு நடந்தா சார் நாளைக்கு ஓடிக்காக வரணும் சார். நான் என்ன சொல்றேன் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யாமட்டா எங்க ஊர் தான் அமைச்சர் சின்ன பையன் தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு தலை ஊருக்குள்ள வர முடியல சார். 50 பேர் போலீஸ் போட்டு கூட அவங்க கூட பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்? அதிகாரிகள் செய்ய தவறுனால அமைச்சர் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அமைச்சர் தவறு பண்றதுனால ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நான் சொல்வது சார், நான் எல்லா ஆதாரங்களும் அவங்க பேசுறது இல்லை. ஏன் வழக்கு பதிவு பண்றதுல காவல்துறை சொல்லிடுச்சு, குண்டல காவல்துறை ஏன் என்ன பிரச்சனை? நானும் மனுவை 4 மனு கொடுத்துருக்கேன். ஒரு குற்றத்தை பற்றி யார் தெரிஞ்சாலும் மனு கொடுக்கலாம். ஏற்கனவே சதீஷ்குமார் கொடுத்துருக்காரு. அவரு சம்மந்தப்பட்ட ஒரு வருவாய் ஆய்வாளர் கொடுத்துருக்காரு. ஒரு வருவாய் ஆய்வாளர் உயிருக்கே இந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த திருப்பூர் மாவட்டம் எப்படி இருக்கு? ஒன்றும் போடல சார். தயவு செய்து இப்பவே எத்தனை நாள் கொடுப்பான்னு மட்டும் அதை மட்டும் சொல்லுங்க சார். 10 அல்லது 15 நாள் சொல்லுங்க சார். ஒரு டைம் மட்டும் சொல்ல சொல்லுங்க காவல்துறை.
பண்ண சொல்றேன். அதுக்கு யாரு வந்துட்டாங்களா? நோட் பண்ணீங்க. இந்த பிஎஸ் குண்டடம் போலீஸ் பிஎஸ் இதை நான் எஸ்பிட்ட சொல்றேன். நோட் பண்ணி ஏன்னா இப்படி இருந்தால் அதே மாதிரி தான் நம்ம தாராபுரம் தாசில்தாருக்கு அதான் நடந்தது. அந்த குவாரி போய் பிடிக்கும் போது நாட்டெல்லாம் வந்தது. ஏன்னா இந்த மீது நடவடிக்கை இன்னைக்கு என்ன அன்னாடு இந்த மாதிரி சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு பூரா லாரி எடுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஜனவரி கொண்டுட்டாங்க. சிஎம்க்கு போலீஸாக இருந்தால் அவர் ஒரு ஜாகிரதை வந்து வர்க்கோட் சொத்தை காப்பாற்றலாம் கொண்டு மாட்டாங்க. சமூக சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம். எதுவுமே எங்களுடைய சொந்த வீட்டு பிரச்சனை வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு சார் நம்ம மாவட்டத்தை கொஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே முதல்வர் சொன்ன மாதிரி ஏற்கனவே முன்னாள் முதல்வர் சொன்ன மாதிரி ஈரல் அழுகி போயிடுது சார். காவல்துறை தயவு செய்து நான் சொன்னால் வெடிமருந்து மைன்ஸ் கடத்தல் இந்த மாதிரி அதிகாரிகள் மேலே நடத்துகிற தாக்குதலுக்கு நடவடிக்கை உரிய நடவடிக்கையை எடுக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து செய்ய வைங்க. வெறுநாய்க்கடிக்கு நீங்கள் மீண்டும் ஒரு அப்பீல் எழுதுங்க. ஏன்னா நிதி பிரச்சனை இல்லை, மனம்தான் பிரச்சனை அரசுக்கு. முதல்வருக்கு இதை எடுத்து சொன்னால் கேட்பாரு. உங்களை போன்றவர்களாம் நீங்கள் எழுதுங்க, கட்டாயம் கேட்பாரு. நீங்கள் அதை செய்யணும். உங்களுடைய உத்தரவை கனிம கொள்ளை தொடர்பாக போட்ட உத்தரவை இந்த மாவட்டத்தில் எந்த அதிகாரி நடைமுறைப்படுத்தினாலும் அந்த அதிகாரியின் மேல நடவடிக்கைன்னு ஒரு உத்தரவை நீங்க கொடுங்க, ஒரு செய்தி அறிக்கை கொடுங்க. அதே மாதிரி கனிம கடத்தலை பற்றி தகவல் தெரிவிப்பதற்கு ஒரு பாதுகாப்பெல்லாம் கேட்கல. நாங்கள் என்ன பாதுகாப்பு எங்களுக்கு இல்லைன்னு தெரியும். ஒரு இன்சென்டிவ் அறிவி வாய்ப்பு நன்றி.